ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரத அப்யுத்ഥാனமதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்யஹம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு அவதார தத்துவத்தை உபதேசித்துக் கொண்டிருக்கிறார். அவதாரம் எப்பொழுது நிகழும் என்ற கேள்விக்கு ஒரு விடை போல இந்த ஸ்லோகம் அமைந்திருக்கிறது. பகவான் என்ன சொன்னார்? என்னை நானே தோற்றுவித்துக் கொள்கிறேன், என்னுடைய ஆத்மமாயையா சம்பவாமி அப்படின்னு சொன்னார். ஸ்வாம் பிரகிருத்திம் அதிஷ்டாய, என்னுடைய மாயையை சார்ந்திருந்து என்னை நானே தோற்றுவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொன்னார். எப்ப தோன்றுவார் அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம்? அவர் பகவான் இப்பொழுது அவதாரம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னா அதற்கு என்ன காரணம் இருக்க வேண்டும் அப்படின்னா, யதா யதா எப்பொழுதெல்லாம் தர்மஸ்ய க்ளானிஹி பவதி, தர்மமானது குறைவு பெறுகிறதோ, அதர்மஸ்ய அபியுத்தானம், அதர்மம் மேலோங்குகிறதோ, தர்மம் சீர்கெடுகிறது, அதர்மம் மேலோங்குகிறது, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ததா அப்பொழுது ஆத்மானம் அகம் சிருஜாமி, ஆத்மானம்னா என்னை நான், அகம் நான், சிருஜாமி தோற்றுவித்துக் கொள்கிறேன், அதே மாயையின் துணையுடன் தான். அதர்மம் மேலோங்கும் பொழுது, தர்மம் சீர்குலையும் பொழுது பகவான் அவதாரம் செய்கிறார். இந்த இடத்துல தர்மம் அப்படின்னா என்ன, தர்மம் சீர்குலைகிறது அப்படின்னா என்ன அப்படின்னா, தனி மனிதன் தன்னுடைய ஒழுக்கத்திலிருந்து தவறுகிறான், தன்னுடைய தர்மத்தை அவன் கடைபிடிப்பதில்லை. தர்மம்னா என்ன அப்படின்னா இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதிசங்கரர் சொல்லக்கூடிய விஷயம். தர்மம் என்பது அபியுதய நிஸ்ரேயசம் என்று பொதுவா சொல்லப்படும். அபியுதயம் அப்படின்னு சொன்னா இந்த சமூகத்திற்கு நாம் ஆற்ற வேண்டிய கடமை, நாம் செய்ய வேண்டிய சேவை. நம்ம இந்த மனித உடல்ல ஒரு உயிராக நாம் பிறந்திருக்கிறோம், இந்த மனித உடல் நமக்கு கிடைத்திருக்கிறது அப்படின்னு சொன்னாலே நாம் செய்ய வேண்டிய தர்மங்கள் என்று இருக்கின்றன. நாம வீட்டுல இப்போ ஒரு கணவன் அப்படின்னா கணவனுக்குரிய தர்மங்கள் என்ன, சமூகத்துல ஒரு பிரஜை, ஒரு குடிமகன்னா என்னுடைய கடமைகள் என்ன, இப்படி தெரிந்து நம்முடைய கடமைகள்லாம் பொறுப்பாக செய்வது, அதற்கு அபியுதயம்னு பேரு. சமூகத்திற்கு நாம் ஆற்ற வேண்டிய மற்றவர்களுக்கு நம்ம செய்ய வேண்டியது. அப்புறம் நாம் எதற்காக பிறந்தோமோ அதற்காக நாம் செய்ய வேண்டியது எது? நன்றாக இந்த தர்மத்தை கடைபிடிப்பதன் மூலம் மனம் தூய்மை பெற்று சாஸ்திரங்களை கற்று மெய்ப்பொருளை உணர்வது, இந்த பிறவி பயனை அடைவது. மனித பிறவி எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை அடைவதற்கான முயற்சிக்கு நிஸ்ரேயசம் என்று பெயர். அபியுதயம், நிஸ்ரேயசம், இந்த இரண்டும் சேர்ந்ததுதான் தர்மம். இந்த அபியுதய நிஸ்ரேயசம்னு சொல்லக்கூடிய இந்த தர்மம் குறையும் பொழுது மனிதர்கள்லாம் ரொம்ப சுயநலம் மிக்கவர்களாக, சமூகத்திற்கு வழங்காமல், அவர்கள் இந்த ஆன்மீக பாதையில் செல்லாமல், எதற்காக மனித பிறவி கொடுக்கப்பட்டதோ அதை தவிர பாக்கி எல்லா செயல்களையும் செய்து கொண்டிருக்கும் பொழுது என்னாகும்? பெரும்பாலான மனிதர்களும் அப்படி ஆயிட்டாங்க. நிறைய மெஜாரிட்டி அதர்மம் செய்பவர்களாக இருக்கிறார்கள். யாருமே தர்மத்தை கடைபிடிக்கலன்னா என்ன, ஆட்டோமேட்டிக்கா அதர்ம பாதையில தான் போவோம். சுவாமிஜி ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொல்லுவார். அதாவது தர்மத்தை கடைபிடிப்பதில் நோக்கம் அல்ல, அதர்மத்தை கடைபிடிக்காமல் இருப்பதற்காக தான் நம்ம தர்மத்தை கடைபிடிக்கணும். சும்மா இருந்தா என்ன செய்வோம்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம தவறான பாதையில போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சமூகம் அவ்வளோ அட்ராக்டிவா இருக்கு, அவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன், கவன சிதறல்களின் காலம். எங்க வேணாலும் இழுத்து நம்மளுக்கு எங்க வேணாலும் கொண்டு போய் விட்டுரும். நம்ம பார்க்குற சோசியல் நெட்வொர்க், சோசியல் மீடியாலாம் அப்படி இருக்கு எல்லா காலத்திலையும். என்னன்னா நம்ம ரொம்ப கவனமாக நல்ல செயல்கள்லயே நம்முடைய எண்ணங்கள், சொற்கள், செயல்கள்லாம் நல்ல விஷயங்கள்லயே செல்லணுங்கிறதுக்காக தான் சாஸ்திரம் பாதை போட்டு கொடுத்திருக்கிறது. அந்த பாதையை விட்டுவிட்டு குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நாம் ஆற்ற வேண்டிய கடமைகளை, சேவைகளை மறந்துவிட்டு அதை செய்யாமல், நம்முடைய உண்மையான ஸ்வரூபம் என்ன, உண்மையிலே நாம் யார் என்ற தேடலில் ஈடுபடாமல், சாஸ்திரத்தின் துணை கொண்டு அதை அறிந்து கொள்ள முற்படாமல், அபியுதயமும் பண்ணல, நிஸ்ரேயசமும் பண்ணலன்னா தர்மம் இல்லைன்னு அர்த்தம். தர்மம் சீர்குலையும் பொழுது அதர்மம் மேலோங்கும், சுயநலம் மிக்கவர்கள் அதிகரிப்பார்கள். இந்த தர்மத்தை கடைபிடிக்க கம்ப்ளீட்டா ஜீரோ ஆயிட மாட்டாங்க, எண்ணிக்கையில் குறைந்து விடுவார்கள். எங்கேயோ 4 பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம், எல்லாரும் ஃபாலோ பண்றாங்களான்னா கிடையாது.
எப்பொழுது இது வந்து இந்த பேலன்ஸ் எப்பொழுது தவறுகிறதோ, எப்பொழுது தர்மம் செய்பவர்கள் குறைவாகவும் அதர்மம் செய்பவர்கள் அதிகரித்தும் தாங்க முடியாத அளவுக்கு இருக்கிறார்களோ, அப்பொழுது இறைவன் அவதாரம் செய்கிறார். ஆக ரொம்ப கிளியரா சொல்கிறார். இதை வந்து சரி பண்றதுக்காக வர, அப்பொழுது என்னை நான் தோற்றுவித்துக் கொள்கிறேன். அப்படி அவதாரம் செய்து என்ன செய்வேன், என்னுடைய செயல் என்ன, அவதாரத்தின் செயல் என்ன என்பதை அடுத்த ஸ்லோகத்தில் சொல்வார். இந்த சீசா விளையாடும் இல்லையா குழந்தைங்கலாம், இப்போ ஒரு குழந்தை மேல போயிடுச்சுன்னா இன்னொன்னு ஆட்டோமேட்டிக்கா கீழே வந்துடும், இது மேல போச்சுன்னா அது கீழே வந்துடும். அந்த மாதிரி பேலன்ஸ். இப்ப சமூகத்துல வந்து அதர்மம் செய்பவர்கள் குறைந்து விடும் பொழுது, எண்ணிக்கையில் குறைந்து விடும் பொழுது, ஏன்னா தர்மம்ங்கிறது தனியா இல்லை, தர்மம் என்பது தர்மியை சார்ந்து இருக்கிறது, தர்மத்தை கடைப்பிடிப்பனை சார்ந்துதான் தர்மம் என்பது இருக்கிறது. ஆகவே தர்மம் செய்பவர்கள் குறையும் பொழுதும் அதர்மம் செய்பவர்கள் அதிகரிக்கும் பொழுதும், அதர்ம சிந்தனை உலகத்துல மேலோங்கும் பொழுதும், தாங்க முடியாத அளவுக்கு போகும் பொழுதும் இறைவன் தன்னைத்தானே பிறப்பித்துக் கொள்கிறார், தோன்றுகிறார், அவதாரம் செய்கிறார். ஆக அவதாரம் எப்பொழுது நிகழும்னா இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல தான் அவதாரம் நிகழும். சரி, அவதாரம் செய்து அவர் என்ன செய்வார், அப்படியே வந்து காட்சி கொடுத்துட்டு போயிடுவாரா, என்ன செய்வார் என்பதை அடுத்த ஸ்லோகத்தில் காண்போம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் தத்சத். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.